கண்ணாடிக்குள் மறைந்த உலகம். அந்த வீட்டில் ஒரு பழைய கண்ணாடி இருந்தது. அது சாதாரண கண்ணாடி இல்லை. அதில் பார்த்தால் முகம் மட்டும் தெரியாது, ஒரு உலகமே தெரியுமென்று அந்த ஊரின் முதியவர்கள் சொல்வார்கள். ஆனால் யாரும் நம்பவில்லை. அந்த வீட்டில் அனிதா என்ற பெண் மட்டும் தினமும் அந்த கண்ணாடியின் முன்னால் நின்று பார்த்தாள். அவளுக்கே புரியவில்லை, ஏன் அந்த கண்ணாடி அவளை அழைப்பது போல இருந்தது. முதல் மாற்றம். ஒரு இரவு, மழை சத்தம், மின்னல் வெளிச்சம். அனிதா கண்ணாடியை பார்த்தபோது அவளுக்கு பின்னால் யாரோ நின்றிருந்தார். அதிர்ச்சியில் திரும்பினாள். யாரும் இல்லை. மீண்டும் கண்ணாடியை பார்த்தாள். அங்கே அவளே இருந்தாள். ஆனால் அந்த அனிதா சிரிக்கவில்லை. அவள் கண்களில் ஒரு கேள்வி இருந்தது. நீ யார் என்று கண்ணாடிக்குள் இருந்து ஒரு குரல் கேட்டது. அந்த நொடி கண்ணாடி உடையவில்லை, ஆனால் உலகம் உடைந்தது. கண்ணாடிக்குள் நுழைந்தவள் ஒரு விசித்திரமான இழுப்பு. குளிர் காற்று. கால்கள் தரையை தொடவில்லை. அனிதா கண்ணாடிக்குள் விழுந்தாள். அங்கே ஒரு உலகம் இருந்தது. வானம் கண்ணாடி போல் பிரதிபலித்தது. மரங்கள் நிழல்களாக இருந்தன. மக்கள் முகம் அணிந்த நினைவுகள் போல. அங்கே ஒரு விதி இருந்தது. இங்கே யாரும் முன்னால் இல்லை, யாரும் பின்னால் இல்லை. யாருக்கு பின்னால் யார்? அனிதா நடந்தாள். அவளை தொடர்ந்து ஒரு பெண் நடந்தாள். அவள் திரும்பினாள். அந்த பெண் மறைந்தாள். மீண்டும் முன்னால் பார்த்தாள். அதே பெண் முன்னால். அந்த பெண் சொன்னாள், இங்கே யார் யாரை தொடர்ந்து வருகிறார்கள் என்று யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் நாம் எல்லோரும் ஒருவரின் பிரதிபலிப்புகள். அனிதா கேட்டாள், அப்போ உண்மையானவன் யார்? அந்த பெண் சிரித்தாள். உண்மை இங்கே இல்லை. உண்மை வெளியுலகத்தில் கூட இல்லை. கண்ணாடி அரசன். அந்த உலகின் மையத்தில் ஒரு அரியணை. அதில் கண்ணாடி அரசன் அமர்ந்திருந்தான். அவனுக்கு முகம் இல்லை. முகம் மாறிக்கொண்டே இருந்தது. அனிதா, அவளின் அம்மா, அவளின் பயங்கள், அவளின் ஆசைகள். அரசன் சொன்னான், நீ உன்னையே நீ அறியாமல் எத்தனை முகங்களில் மறைத்திருக்கிறாய். இந்த உலகம் அதையெல்லாம் சேகரிக்கிறது. உண்மையை தேர்ந்தெடுத்த நொடி அனிதா நடுங்கினாள். நான் திரும்பிப் போக வேண்டும் என்று சொன்னாள். அரசன் பதில் சொன்னான், திரும்பிச் செல்லலாம், ஆனால் ஒரு முகத்தை மட்டும் உடன் கொண்டு போக முடியும். எதை தேர்வு செய்வாய்? அனிதா கண்களை மூடினாள். அவள் பயத்தையும் பொய்யான சிரிப்பையும் முகமூடியையும் அங்கே விட்டாள். கண்ணாடியை உடைத்தாள். திரும்பிய பிறகு அவள் மீண்டும் அந்த அறையில் இருந்தாள். கண்ணாடி சாதாரணமாக இருந்தது. ஆனால் அனிதா இப்போது கண்ணாடியில் பார்த்தால் ஒரே முகம்தான் தெரிகிறது. பின்னால் யார் என்று பயப்படவில்லை. ஏனென்றால் அவள் அறிந்துவிட்டாள், கண்ணாடிக்குள் உலகம் இருந்தாலும் உண்மை நம்முள் தான். கடைசி வரி. அன்று முதல் அந்த கண்ணாடி யாரையும் அழைக்கவில்லை. ஏனென்றால் அது தேடிய